ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கூகுள் மாயக்கண்ணாடி. அதாவது எப்படின்னா, பூவை பூச்சிவிடுவா படத்தில் வந்து நதியா அணிந்து வந்த கண்ணாடியை பற்றி எல்லாருக்கும் ஞாபகமாக இருக்கும். அந்த கண்ணாடியை வழியாக பார்த்தா ஆடை இல்லாமல் தெரியும் என்று நதியா ஒரு அடித்துவிட, அவரை பார்த்தாலே எஸ்வி சேகர் வந்து ஓடி ஒளிஞ்சிக்குவார். அது போன்ற அபூர்வ கண்ணாடியை தயாரிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இப்போது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த கூகுள் மயக்கண்ணாடி. இது ஒரு மூக்கு கண்ணாடி ப்ளூடூத் கருவியை விட கொஞ்சம் பெரியது தான். இந்த கண்ணாடியை அணிந்து கொண்டால் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கூகுள் பண்ண தேவையில்லை. கூகுள் கண்ணாடியில் சும்மா ஒரு கண்ணசைவே போதும், கேட்டது கையில் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த கூகுள் கிளாஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சுருக்கமாக சொல்ல அப்படின்னா, இன்றைய நவீன ஸ்மார்ட் ஃபோன்கள் என்னென்ன வசதிகளை தருதோ எல்லா வசதியுமே இந்த கண்ணசைவில் கூட நம்ம அந்த கிளாஸ் மூலிமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் கேட்குறது, படிக்கிறது அனைத்து எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கும் கண்ணாடி பகுதி வந்து நமது 25 இன்ச்சு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு இணையானது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 16 ஜிபி சேமிப்பு வசதியும் கூகுள் க்ளவுட் சேமிப்பு வசதியும் கொண்டுள்ளது. 5 மெகா பிக்சல் கொண்ட கேமரா, வீடியோ பதிவு கருவிகள், ஒய்ஃபை, ப்ளூடூத் தொடர்பு வசதிகள், 24 மணி நேரம் பேட்டரி சேமிப்பு, இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. இது மொத்தம் வந்து இடம் வந்து 42 கிராம் அவ்வளோதான் இருக்கும். இந்த கண்ணாடியில் உள்ள மைக்குக்கு அருகே ஒரு கிளாஸ் அப்படின்னு ஒன்று பொருத்தியிருக்காங்க. இதை கொண்டு பாட்டு கேட்கலாம், திசை அறியலாம், வானிலை முன்னறிவிப்பு, செய்தி, மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, சமூக வலைதளங்கள் போன்றவை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கண்ணாடியில் குரல் மூலமாகவே கூகுளில் வழக்கமான தேடலை நம்ம செய்ய முடியும். ஒரே விஷயம் வலைதளங்களை பார்க்க முடியாது. அதற்கு ஈடாக இந்த கண்ணாடியில் பல முழுமையாக அனுபவித்திருக்கும் ஒரு ஆண்ட்ராய்டு கைபேசியும் தேவை. இந்த கூகுள் கிளாஸில் சில பிரச்சனைகளும் உண்டு. நம் கண்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் முன்னால் குறுஞ்செய்தி ஒளிர்ந்தால் முதலில் பார்ப்பதற்கு அது அதிர்ச்சியாக தான் நமக்கு இருக்கும். ஆனால் அது சீக்கிரமே வந்து பழகிடும். சாலையில் செல்லும்போது இந்த கண்ணாடி வந்து நம்மளுக்கு வந்து மேப்பாகவும் யூஸ் ஆகுது. டிரைவிங், சைக்கிள் ஓட்டுதலில், நடக்கும்போது இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கூகுள் கிளாஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததோட கூகுளோட இந்த புதிய கருவி வந்து இப்போது ஆரம்ப கட்ட நிலையில் இருந்தாலும் இன்னமும் நுகர்வோர் மாடலில் விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு டெஸ்டிங்கில் தான் இருக்குது. பின்னாடி வருங்காலத்தில் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து நம்ம டெக்னாலஜி ஃபீல்டில் ஏற்றும். இந்த கண்ணாடியை வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் இந்த கிளாஸோட ரிவ்யூ இருந்தால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.